வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இப்போ சில பேர் வீட்டில் தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. உள்ளே போன உடனே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே இன்னமும் நம்மளை பிடிச்சி ஆட்டுற மாரி ஒரு கூடையே பின்னாடி வர மாரி இருக்கும். நம்ம படுத்தா அப்படியே மேலே ஏறி படுக்கிற மாரி இருக்கும். அப்படியே நம்மளை பின்தொடர்ந்து வர மாரியே இருக்கும், எங்கே போனாலும் வந்தாலும். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே. வெளியில் போயிட்டு நல்லா ஜாலியாக இருப்பீங்க, எல்லாமே ஃப்ரீயாக இருப்பீங்க வெளியில். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே யாரோ நம்ம கூட இருக்கிற மாரியே தோணும் உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அது போல், சாமி நாங்கள் நடந்து போகிறோம், எங்கள் பின்னாடி யாரையும் சரன்னு போகிற மாரி, திரும்பி பார்த்தா யாரும் தெரியல, ஆனால் இன்னமும் இருக்கிற மாரி தெரியுதுன்னுவாங்க. அதுமாரி உங்களுக்கு வீட்டில் இருக்கும். அதை நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா, அந்த தீய சக்தியிலேருந்து அமானுஷம் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போயிடும். இப்போ எப்படின்னா, நீங்கள் நேரத்தில் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வருவீங்க, வர வழியில் ஏதாவது பின்தொடர்ந்து உங்கள் கூட வரும். நீங்கள் கூட உங்கள் கூட நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் கூட இருந்து அது பார்க்கும், கொள்ளும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நெருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடம்புல உடம்புல இல்லாத சேட்டெல்லாம் பண்ண ஆரம்பித்து அதுவாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அறிகுறிலாம் இருந்தால் இது போலலாம் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதனால் அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எதை செஞ்சால் நம்ம கிட்ட அந்த தீய சக்தி வராது, வராமல் இருக்க நம்ம இதை செஞ்சுக்கலாம். அதை பற்றி தான் வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, இருக்கும்போது ஒரு மாதிரியாக தீஞ்சு போன நாற்றம் மாரி வரும். ஏதோ ஒரு எரிஞ்சு போன நாற்றம் அடிக்கும். அது இருந்தால் தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் எடுக்க போவீங்க, ஏதாவது ஒரு பொருள் எடுக்க போவீங்க. அந்த பொருள் எடுக்க போவீங்க, அது என்ன பொருள் நம்ம எடுக்க போனோன்னே ஞாபகம் இருக்காது. அது மனசை திசை திருப்பி விட்ரும். நம்ம எடுக்க போகிற பொருள் இது தான் எடுக்க போகிறோன்னா இங்கேருந்து நினச்சி போவோம், அந்த ரூமுக்கு போனோடனே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு மனசை மாற்றி விட்ரும். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுவோம். சாப்பிடணும், வயிற்றுக்கு சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம ஒரு ஆசைப்பட்டு எதாவது சாப்பிட போவோம். சாப்பிட போகும்போது நம்ம என்ன தான் சாப்பிட போகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மனசு அந்த மைண்டை மாற்றி விட்டுரும். நம்ம கூட இருந்துக்கினே, நம்ம உடம்புல இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கினே அது போல் சேட்டெல்லாம் பண்ணும். இதுக்கு பேர் அமானுஷம். இந்த தீய சக்தி இருந்தால் உங்களை என்ன அதெல்லாம் இது போல் அறிகுறிலாம் காமிக்கும். அதே போல் தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்படுவீங்க, கோவப்பட வைக்கும். இது உங்கள் பக்கத்தில் இருந்துக்கினே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கோவம் வரும், எடுத்து எறிஞ்சு பேசுவீங்க. அதே போல் நம்ம ஒரு இடம் போனாலும் ஒரு நல்ல பேச்சு பேசாத அளவுக்கு நம்மளை அவங்கள கண்டா எதிரி பேசுகிற மாரி பேச வைக்கும். அது போலாம் பண்ணும் இந்த தீய சக்தி இருந்தால். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதே போல் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது தாந்திரிக பரிகாரம் தான். இது நீங்கள் வீட்டிலே எளிமையான முறையில் செய்யலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்து இல்லை உங்களுக்கு தூக்கத்திலே ஒரு மாதிரியாக இருக்குது, பெணாத்துற மாரி இருக்குது. இப்போ தூக்கத்தில் படுத்துன்னு தூங்குவாங்க, ஒருத்தவங்க தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாயை பெணாத்துவாங்க. அப்படியே பேசுகிற மாரியே இருக்கும், ஆனால் தூங்குற மாரி தான் இருக்கும். அப்படியே உடம்பே ஒரு மாதிரியாக அடித்து போட்ட மாரி தூக்கம் வரும். ஒரு மாதிரி அப்படியே படுத்தா ஏந்திருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தூக்கம் வரும். இது சரி பண்ணிடும். என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவை இரும்பு ஆணி இருக்குது இல்லையா, அந்த ஆணி 6 இன்ச்சில் இருக்கணும். எப்படின்னா 1/2 அடி இருக்கணும் அந்த ஆணி. அது போல் ஆணி பார்த்து கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. 1/2 அடி இருக்கணும், 6 அங்குலம் இருக்கணும் ஆணி. அது மேலே கொண்டை இருக்கணும். இப்போ அது நீங்கள் அது போல் ஆணி கிடச்சா வாங்கிக்கலாம். பெரிய ஆணிலாம் இருக்குது, கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஆணி அவ்வளோ நீட்டு கிடைக்கலன்னா ஒரு கம்பி, இந்த 6M கம்பி இருக்குது இல்லையா, அந்த கம்பியை கட் பண்ணி 6 இன்ச்சு வச்சு கட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஒரு முனையை தட்டிக்கிங்க நல்லா ஷார்ப்பாக. நம்ம பேனை கூறு இருக்குது இல்லையா, அது போல் ஷார்ப்பாக தட்டிக்குங்க. முனையை கூறாக்கின்னு தலைப்பகுதியை லைட்டாக மட்டமாக தட்டிக்கணும். எப்படின்னா, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஷேப்பாக மட்டமாக இருக்கும் இல்லையா, அதோட கொஞ்சம் விரிஞ்ச மாரி இருக்கணும் மேல் பகுதி. அதை அனல் காட்டி தட்டினீங்கன்னா மட்டமாகிடும்.
அதுபோல் பார்த்து இதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அதுபோல் உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். ஆணி பெரிய ஆணி கேட்டிங்கன்னா 5 அங்குலம் தான் கொடுப்பாங்க. 5 அங்குலம் 6 அங்குலத்தில் இருக்கும், கேட்டு பாருங்கள். வாங்கி வந்துக்குங்க. வாங்கி வந்து வச்சுங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆணியை வந்து கேஸை பற்ற வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு கொரடா ஒன்று எடுத்துங்க. கொரடா எடுத்து அந்த கேஸ் அடுப்பில் காட்டுங்க. நல்லா பழுக்க காசணும். இந்த ஆணியை நல்லா சூடாகி நல்லா பழுத்து அப்படியே தக்க தக்க தக்கன்னு இருக்கணும். அது இதை காய்ச்சி இந்த ஆணியை வந்து சூடு காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் தேவை. இந்த கத்தாழை செடி இருக்குது இல்லையா, கத்தாழை செடி, அந்த செடியை வந்து நல்லா பெரிய மட்டையாக, அது செடியில் வந்து மட்டை இந்த ஒரு மாதிரி அந்த இது மாரி வரும் இல்லையா, லேயராக வரும் பாருங்கள், அந்த இலை குருத்து மாரி, அந்த இலை வந்து பெரிய மட்டையை பார்த்து உடச்சிக்கிங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து நல்லா பட்டையாக இருக்கணும். நல்லா பட்டையாக இருக்கிறதுல வந்து பார்த்து ஒன்று உடச்சிக்கிங்க. உடச்சி என்ன பண்ணுறீங்க, அதை உடச்ச உடனே உள்ளே இப்போ இப்படி உடச்ச உடனே முனை உடச்ச உடனே என்ன பண்ணும், மேலே வந்து ஜல்லி மாரி குழன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். அது உள்ளே அதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஆணியை வந்து நல்லா பழுக்க காசி அந்த ஜல்லி மாரி உள்ள குழன்னு இருக்குது இல்லையா, அதில் சொறி விட்ருங்க. எப்படி இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணுறீங்க, இந்த கற்றாழையை வந்து கீழே உடச்சி எடுத்துங்க. வேறு அடியால் உடச்சி எடுத்து என்ன பண்ணுறீங்க, 2ஆக உடச்சிங்கன்னா மேல் பகுதியை வந்து எடுத்து கிடச்சிட்டு அடியில் வந்து ஜல்லி மாரி இருக்கும், நல்லா குழன்னு ஒரு மாதிரியா வெள்ளை கலரில். அதில் இந்த ஆணியை எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த கூர்மையாக இருக்கிற பகுதியை எடுத்து உள்ளே சொருவி விட்டுருங்க. அந்த கத்தாழை உள்ள சொருவி அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து போய் ஒரு ஓரமாக ஹாலில் வச்சுடுங்க. ஹாலில் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த ஆணியை எடுத்து அந்த கற்றாழையிலேருந்து பிடிங்கி என்ன பண்ணுறீங்க, இந்த கற்றாழையை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, கால் வைக்கக்கூடாது, ஜனம் நடமாட்டம் வந்து இருக்கிற இடத்த பார்த்து தூக்கி போட்டுருங்க. தண்ணியில் குளத்தில் போட்டுருப்பாருங்க, ஏரியிலையும் போடக்கூடாது. ஆள் நடமாட்டம் இல்லாத விட செடி செட்டு இருக்குது இல்லையா, புதார் மாரி, அது போல் இடத்துல எடுத்து போய் கிடச்சிருங்க. ஒரு பையில் போட்டு கவரில் போட்டு கூட எடுத்து போய் போட்டுடலாம் அந்த கற்றாழை. இந்த ஆணி அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து செவுத்தில் அடிச்சிடலாம். செவுருனா நீங்கள் எந்த ரூமில் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த ரூமில் ஒரு மாதிரியாக உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு உள்ளே போனோடனே என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கே. அந்த ரூமில் வந்து செவுத்தில் அடிச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு வந்து இது வாடகை வீட்டில் இருக்கிறேன், செவுத்தில் ஆணி அடித்தா அவங்க எதனா கேட்பாங்க, பிரச்சனையாக இருக்கும்னு தெரிஞ்சால் அதை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கியாந்து சீராக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு லைட்டாக வச்சு அது உள்ளே செவுத்தில் வச்சுருங்க. அப்புறம் கூட இது தேவையில்லாத டைமில் கூட நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு போகும்போது கூட பிடிங்கிக்கலாம். நீங்கள் ஆணியை வந்து சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா சவுண்டு கேட்கும், அவங்க எதனா ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க இல்லையா. உங்கள் சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சுத்தியாலேயே அடிச்சிக்கலாம், இல்லை வந்து ட்ரில்லிங் போட்டு கூட அந்த ஆணி உள்ளே சொருவி விட்டுடலாம். அதே போல் வந்து உங்களுக்கு சுற்றி மண் இருக்கிற மாரியாக இருந்தால், வீடு மண் உங்கள் சொந்த இடம் இருந்து மண் இருக்கிற மாரியாக இருந்தால் தரையில் அடித்து விட்டுடலாம். தரைன்னா சிமெண்ட்டு தரை, டைல்ஸில் அடிக்கக்கூடாது, டைல்ஸ் தரையில் அடிக்கக்கூடாது, சிமெண்ட்டு போட்ட தரையாக இருந்தால் அதில் வச்சு அடித்து விட்டுடலாம் தரையில். அதே போல் பெட்ரூமில் செவுத்தில் எந்த ரூம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த ரூம் செவுத்தில் அடிச்சிடலாம் ஆணி. அதுபோல் வந்து ஒரு 4-5 ஆணி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்தந்த ரூமுக்கு ஒன்று அடிச்சு விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. உள்ளே வந்தால் ஒரு மாதிரியா இருக்குது, வெளியே போனால் நல்லா இருக்கிறோம், உள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அது என்ன தான் பண்ணுதுன்னே தெரில. அப்படி இருந்தால் தீய சக்தி இருந்தாலும், இல்லை கெட்ட ஏதாவது ஒரு ஆத்மா ஏவி விட்டு இருந்தாலும், உங்களுக்கு ஏவி விட்டு இருந்தாலும் அதெல்லாம் இது வந்து சரி பண்ணிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே உணரலாம். இந்த ஆணி அடித்ததுக்கப்புறம், செவுத்தில் அடித்ததுக்கப்புறம் நீங்களே உணரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். என்ன ஒன்று, இந்த ஆணி அடிச்சுட்டு செவுத்தில் அடிச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, தலை குளிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு திருநீர் எடுத்து நெத்தியில் இட்டுக்குன்னு சாமியை கும்பிட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி இருக்குதோ அந்த சாமியை வந்து நல்லா வேண்டி, எனக்கு வந்து இந்த கெட்ட சக்தியிலேருந்து தீய சக்தி நடமாட்டத்துலேருந்து காபந்து பண்ணணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதுக்கப்புறமும் உள்ளே எதுவுமே வரக்கூடாது, நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் நாங்கள் எங்கள் பின்னாடி இன்னும் பின்தொடர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் வராத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணுன்னு நல்லா வேண்டிக்கினீங்கன்னா அப்படியே உங்களுக்கே தெரியும். நாளாக
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் தீய சக்தி நடமாட்டம் இருந்து தீய சக்தியோட ஆற்றல் இருந்தால் அது வெளிக்கிளம்பி ஓடிப்படும். இந்த ஆணி அடித்தாலுமே இப்போ நம்ம வந்து இரும்பு ஆணியை வந்து நல்லா பழுக்க காசுறோம், சூடு பண்ணுறோம் இல்லையா? பழுத்து போனதுக்கப்புறம் தான் எடுத்து அந்த கத்தாழை செடியை உடச்சி அதில் சொருகிறோம் இல்லையா? 3 நாளைக்கு வச்சுக்கிறோம். அது உள்ளே வச்ச உடனே இது பவர் ஏறிடும். நாங்களாம் வந்து மந்திரம் பண்ணி அதுக்கு தேவையான பொருள் உருளாம் கொடுத்து அதுக்கு தேவையான மந்திரத்தை ஏற்றி தான் தே கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் நாங்கள். அப்படி நீங்கள் எளிமையான முறையில் வீட்டிலே எந்த செலவும் இல்லாத ஆணி மட்டும்தான் வாங்க போகிறீங்க. வாங்கி கற்றாழை செடியில் வந்து சூடு காட்டி அதில் சொருவிட்டு 3 நாள் கழித்து எடுத்து நீங்கள் செவுத்தில் அடித்து விட்டுடலாம். அடித்து விட்டிங்கன்னா அது மாட்டும் இருக்கும். தீய சக்தி உள்ளே இருந்தால் பிச்சு பிடின்னு ஓடிப்படும், உள்ளே இருக்காது. அப்படி யாராச்சும் உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினச்சா கூட செய்ய விடாது. செஞ்சாலும் உங்களுக்கு தாக்காது. லைட்டாக இப்போ வந்து 100ல் வந்து 100% உங்களுக்கு வேலை செய்யணும் செய்கிறாங்கன்னா ஒரு 30% 40% தான் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும். செய்கிறதோட கெட்டது உங்களுக்கு செய்கிறாங்கன்னா அந்த கெட்டதோட தாக்கம் வந்து 30% தான் இருக்கும். மீதிலாம் மறைச்சிடும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண விடாது. பார்த்துக்கோங்க நல்லா. இது நான் சொன்னபடி செய்யுங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.